இப்போ நீங்க காலையில ரொம்ப அவசரமா வீட்டை விட்டு வெளியே கிளம்புறீங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு லேப்டாப் பேக், இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ், அப்படி இல்லைன்னா ஒரு கைப்பைய உங்க தோள்ல மாட்டிக்கிட்டு கதவை தாண்டி வெளியே வரீங்க. ஆமா. அந்த அவசரத்துல அந்த பையோட கனம் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எக்ஸாக்ட்லி. ஆனா உங்க முதுகுக்கு பின்னாடி குடும்பத்தோட எதிர்பார்ப்பு அப்படின்ற கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய பையையும் நீங்க சுமந்துட்டு போறீங்க அப்படின்றத நீங்க எப்பதாவது உணர்ந்திருக்கீங்களா? ம். அதாவது அந்த கண்ணுக்கு தெரியாத பைக்குள்ள சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்ற மனைவியோட குரல் இருக்கும். கண்டிப்பா. அப்புறம் எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ற குழந்தையோட ஏக்கம், பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்ற அம்மாவோட பிரார்த்தனை, இது எல்லாமே அந்த பைக்குள்ள நிரம்பி இருக்கு. உண்மைதான். நீங்க கதவை தாண்டும் போது அந்த கண்ணுக்கு தெரியாத பையோட கனம் உங்களுக்கு லேசா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா வண்டியை எடுத்து சாவிய போட்டு இன்ஜினை ஸ்டார்ட் செஞ்ச மறுகணமே அந்த பையோட கணத்தை நீங்க எப்படி அடியோடு மறந்துடுறீங்க? இந்த ஒரு கேள்வியை தான் இன்னைக்கு நம்ம மிக ஆழமா தோண்டி பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு இது. ஆமா. இன்னைக்கு நம்ம விவாதத்துக்கு அடிப்படையா அமைய போறது சையத் அப்துல் ஹக்கீம் எழுதின ஹார்கர் சே ஏக் சைனிக் அப்படின்ற புத்தகத்தோட 2வது அத்தியாயமான நாம் மறந்துவிடும் மனிதர்கள், அதாவது த பீப்புள் வி ஃபர்கெட் ஆர் தேர் அப்படின்றது மட்டுமே. நிச்சயமா. அந்த குறிப்பிட்ட சாப்டர் மட்டும் இன்னைக்கு நாம டீகோட் பண்றது ரொம்ப சரியா இருக்கும். வேற எங்கும் நாம இன்னைக்கு திசை மாற போதில்ல. சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். வண்டியை ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் நம்ம நினைவுல இருக்கிற அந்த குடும்பத்தோட எதிர்பார்ப்பு, வண்டி நகர தொடங்கினோடனே ஏன் காத்துல கரைஞ்ச போகுது? இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு. மனித மூளை வேலை செய்யற விதத்தை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க வண்டியோட ஸ்டியரிங்கையோ இல்ல ஹேண்டில் பாரையோ பிடிச்ச உடனே உங்களோட மூளை ஒரு சர்வைவல் மோடுக்கு மாறிடுது. ஓ, சர்வைவல் மோடா? அதாவது நாம அந்த விழிப்பு நிலைக்கு போயிடுறோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஒரு கணத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு பாசமுள்ள அப்பாவா இருக்கலாம், இல்ல அக்கறையுள்ள கணவனா இருக்கலாம். ஆனா சாலையில இறங்கின உடனே முன்னாடி போற வண்டியை எப்படி முந்துவது, சிக்னல் மாறத்துக்குள்ள எப்படி தாண்டறதுன்னு மூளை கணக்கு போட ஆரம்பிச்சிடும். ஆமா. ஆபீஸ்க்கு எப்படி நேரத்துக்கு போகிறது அப்படின்ற அந்த நகர்வு சார்ந்த கணக்கீடுகளை மட்டுமே மூளை செய்ய தொடங்குது. கரெக்ட். அந்த சூழல்ல நீங்க சுமந்து வந்த அந்த எதிர்பார்ப்புகளோட பை மூளைக்கு ஒரு தேவையற்ற சுமையா தெரியுறதால அது தற்காலிகமா அந்த நினைவுகளை ஆஃப் பண்ணிடுது. இத கேட்கும்போது சாலைன்றது ஒரு தொழிற்சாலையில ஓடிக்கிட்டு இருக்கிற கன்வேயர் பெல்ட் மாதிரி எனக்கு தோணுது. ரொம்ப ஆழமான ஒப்பீடு இது. ஆமா, அந்த பெல்ட் மேல இருக்கிறது பல லட்சம் மதிப்புள்ள வைரக்கல்லா இல்ல வழியில கிடக்கிற சாதாரண கூழாங்கல்லான்னு அந்த இயந்திரத்துக்கு தெரியாது. அதோட ஒரே வேலை தம் மேல இருக்கிறத அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக்கிட்டே இருக்கிறது தான். சாலைகளும் அப்படிதானே? இது ஒரு பரந்த கண்ணோட்டத்துல இணைத்து பார்த்தா நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. சாலைக்கு நீங்க யாருன்னு தெரியாது. நீங்க ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவா இருக்கலாம், இல்ல அன்றாட கூலி தொழிலாளையா இருக்கலாம். நாம நம்ம குடும்பத்தோட ஒரே நம்பிக்கை நட்சத்திரமா கூட இருக்கலாம். கண்டிப்பா. ஆனா சாலைய பொறுத்தவரை நீங்க வெறும் மாஸ் அண்ட் வெலாசிட்டி, அதாவது நிறை மற்றும் வேகம் அப்படின்ற இயற்பியல் விதிகளுக்கு உட்பட்ட ஒரு பொருள் மட்டுமே. அங்க உணர்ச்சிகளுக்கு இடமே இல்ல. இங்கதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முரண்பாடு இருக்கு. சாலையோட அந்த உணர்ச்சியற்ற தன்மைக்கும் நாம விட்டுட்டு வந்த வீட்டோட உணர்வுபூர்வமான காத்திருப்புக்கும் இடையுள்ள இடைவெளி ரொம்ப பெருசு. ஆமா. நீங்க வீட்டின் காத்திருப்புன்னு சொல்லும்போது அந்த வீட்டோட மௌனமான மொழிதான் எனக்கு ஞாபகம் வருது. அது என்ன மௌனமான மொழி? அதாவது காலையில நீங்க கிளம்புனதுல இருந்து சாயங்காலம் நீங்க திரும்புற வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு கண்ணுக்கு தெரியாத கடிகாரம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஓ ஆமா, நாம சாலையில ஒவ்வொரு வண்டியா முந்தி செல்ல போராடிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல நம்ம வீட்ல நமக்காக மூடி வைக்கப்பட்ட சாப்பாடு தட்டுல ஒரு காத்திருப்பு இருக்கு. எக்ஸாக்ட்லி. நீங்க வழக்கமா வர்ற நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் லேட் ஆனா கூட கதவை பாக்குறவங்க குடும்பத்தினரோட கண்கள்ல ஒரு பதப்பதப்பு உருவாகுது. தெருவுல ஒரு வண்டியோட சத்தம் கேட்கும் போதெல்லாம் இது நம்ம வண்டியா இருக்குமோ அப்படின்னு அவங்க காதுகள் கூர்மையாகுது இல்லையா? கண்டிப்பா. ஆனா இந்த மௌனமான கணக்கீடுகள் எதுவுமே வண்டியோட வேகத்துல லயித்து போன உங்களுக்கு தெரியறதில்ல. இது ஒரு விதமான சாலையோட குருட்டுத்தன்மை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம நம்ம இலக்க மட்டுமே பார்க்கறதால நம்மை சுற்றி பயணிக்கிற மத்த மனிதர்களையும் நம்ம வெறும் இயந்திரங்களாவே பார்க்க தொடங்கிடுறோம். உண்மைதான். நம்ம கண் முன்னாடி போற வண்டிக்குள்ள இருக்கிறதும் ஒரு மனுஷன்தான் அப்படின்றத நம்ம அடிக்கடி மறந்துடுறோம். அப்போ புத்தகத்துல வர்ற உதாரணங்களை வச்சு பார்த்தா நாம கடந்து செல்ற ஒவ்வொரு வண்டிக்கு பின்னாலும் ஒரு ஆழமான கதை இருக்கு அப்படின்றத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த புரிதலை கொண்டு வரதான் சையத் அப்துல் ஹக்கீம் தன்னோட புத்தகத்துல 2 நிஜ வாழ்க்கை மனிதர்களை நம்ம கண்முன் நிறுத்துறாரு. பாத்தீங்கன்னா, விடியற் காலையில ஆட்டோவை ஸ்டார்ட் செய்யற ஒரு ஓட்டுநரை கற்பனை செஞ்சு பாருங்க. அவர் சாலையை வெறித்து பார்த்தபடி வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பார். ஆமா. ஆனா அவனோட மனம் சாலையில இருக்காது.
அன்றைய ஆட்டோ வாடகைய எப்படி ஓனர்கிட்ட கொடுப்பது, வீட்ல காய்ச்சல்ல படுத்திருக்க இளைய குழந்தைக்கு எப்படி மருந்து வாங்குறதுன்னு பல கணக்குகள் அவர் மூளைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். அதாவது அடுத்த மாச வீட்டு வாடகையை எப்படி சமாளிப்பது அப்படின்ற பல்லாயிரம் சிந்தனைகள் இருக்கும். எக்ஸாக்ட்லி. அவர் தன் ஆட்டோல வெறும் பயணிகளை மட்டும் சுமந்து செல்லல, தன் குடும்பத்தோட ஒட்டுமொத்த பாரத்தையும் அவங்களோட பசியையும் எதிர்காலத்தையும் சேர்த்தே அந்த 3 சக்கரங்கள்ல சுமந்து செல்றாரு. அவர் பிரேக் பிடிக்கிற ஒவ்வொரு நொடியும், அந்த வண்டியோட நகர்வுல ஏற்படுற ஒவ்வொரு மாற்றமும் அவரோட குடும்பத்தோட விதியோட பின்னி பிணைஞ்சிருக்கு. ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. நீங்க இந்த ஆட்டோ ஓட்டுநரோட அகப்போராட்டத்தை விவரிக்கும்போது எனக்கு இன்றைய மல்டிபிளேயர் வீடியோ கேம்கள் நினைவுக்கு வருது. ஓ, வீடியோ கேம்ஸ் அது எப்படி பொருந்ததுன்னு சொல்லுங்க. அதாவது அந்த கேம்கள்ல நாம ஒரு கேரக்டரா இருப்போம். நமக்கு எதிரே வர்றவங்கள நாம வெறும் கம்ப்யூட்டர் உருவாக்கின உருவங்களாவோ இல்ல ஒரு தடையாகவோ மட்டுமே பார்ப்போம். ஆமா, அந்த கேரக்டர்ஸ்க்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு வலி இருக்குன்னு நாம கேம் விளையாடும்போது யோசிக்க மாட்டோம். அதுதான் நிஜ வாழ்க்கையிலயும் நாம சாலைகள்ல இதைத்தானே செய்யறோம். நம்ம காரோட கண்ணாடியை தாண்டி வெளியே இருக்கிற மனிதர்களை நாம வெறும் டிராஃபிக் தடைகளா மட்டுமே பார்க்கறோமே தவிர அவங்கள ஒரு குடும்பத்தோட மையப்புள்ளியா நம்ம மதிக்கிறது இல்லையே. எக்ஸாக்ட்லி. இந்த மனநிலை தான் சாலை விபத்துகளுக்கான அடிப்படை உளவியல் காரணம். நாம மத்தவங்கள மனிதர்களா உணராததால தான் எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாம அவங்கள ஆபத்தான முறையில முந்தி செல்றோம். ரொம்ப பயங்கரமான ஒரு உண்மை இது. அந்த ஆட்டோ ஓட்டுநரை தாண்டி புத்தகத்துல வர்ற இன்னொரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டா இந்த வீடியோ கேம் மனநிலை எவ்ளோ கொடூரமானதுன்னு புரியும். ஒரு இளம் பெண் சைக்கிள்ல அவசரமா தன் கல்லூரி தேர்வு எழுத போய்கிட்டு இருக்கா. அவள முந்திச்செல்ல நினைக்கிற ஒரு ட்ரக் ஓட்டுநருக்கு அவ சைக்கிள்ல செல்ற வெறும் ஒரு உருவம் மட்டும்தான் இல்லையா? ஆமா, ஆனா நிஜம் என்ன, அவ அந்த மொத்த குடும்பத்தோட பல தலைமுறை கனவு. அந்த வீட்ல முதன்முறையா பட்டம் பெற போகும் பெண் தான் அவ. அவளோட கல்வியின் மூலமா தான் அந்த குடும்பம் வறுமையிலிருந்து வெளியே வர முடியும். கரெக்ட். அவ சைக்கிள்ல வீட்ல விட்டு திரும்பின உடனே அவளோட அம்மா வாசல்ல நின்னு என் பொண்ணு பத்திரமா திரும்பணும் அப்படின்னு அமைதியா பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த தாயோட பிரார்த்தனை அந்த ட்ரக் வண்டியோட இரைச்சல்ல யாருக்கும் கேட்க போறதில்ல. அந்த இளம்பெண்ணோட கனவு, அந்த ஆட்டோ ஓட்டுநரோட போராட்டம், இது எல்லாமே சாலையிலோட அசுரத்தனமான வேகத்துல காணாம போயிடுது. உண்மைதான். இது ஒரு மிகப்பெரிய சோகம். இது ஒரு புறம் இருக்க, மத்தவங்களோட அலட்சியத்தால ஏற்படுற விபத்துகள் ஒரு குடும்பத்துல எத்தகைய நிரந்தரமான வெற்றிடத்தை உருவாக்குது அப்படின்றதையும் நம்ம பேசணும். புத்தகத்துல ஒரு வீடு கூட்டும் தொழிலாளியான ஒற்றை தாயோட கதைகடுதே, அது என் மனச ரொம்பவே பாதிச்சது. கண்டிப்பா. அந்த சிங்கிள் மதர் கதை ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கே ஒரு எச்சரிக்கை மணி. அந்த தாய் மத்தவங்க வீடுகள்ல தர தொடச்சு பாத்திரம் கழுவி சிறுக சிறுக பணம் சேர்த்து தன் ஒற்றை மகனுக்காக தன் வாழ்க்கையே உருக்கிக்கிட்டு இருந்தவங்க. ஒரு நாள் மதியம் அந்த மகன் தன் நண்பனோட பைக்கை இரவல் வாங்கிக்கிட்டு வெளியே செல்றான். ஆமா, ஒரு தாய் 9 மாசங்கள் கற்பனை செய்ய முடியாத வலிய பொறுத்துக்கிட்டு ஒரு உயிரை உருவாக்குறா. தான் பட்டினிய கடந்து அந்த உயிரை வளர்க்குறா. ஆனா அந்த பையன் என்ன செய்றான்? ஹெல்மெட் அணிய 2 நிமிஷங்கள் ஆகும் அப்படின்றதால அதை சாதாரணமா தவிர்த்துட்டு வண்டி எடுக்கிறான். அந்த பயணத்திலிருந்து அவன் வீடு திரும்பவே இல்ல. ஒரு உயிர் உருவாகிறதுக்கும் அதை பாதுகாக்கிறதுக்குமான அந்த இடைவெளி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 20 வருஷ தியாகத்தை வெறும் 2 நிமிஷ அலட்சியம் ஒட்டுமொத்தமா அழிச்சிடுது. ஆமா, அந்த தாய் தன் மகனோட இறந்த உடலை பார்த்தபோது கேட்ட கேள்வி அது வெறும் கேள்வி அல்ல, அது ஒரு ஓலம். இப்போ நான் என்ன செய்வது? இனிமேல் நான் யாருக்காக சமைப்பது அப்படின்னு அந்த தாய் கேட்டாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. அவளோட வாழ்க்கையோட முழு நோக்கமும் அவன் மூச்சு விடுறதுக்கான காரணமும் அந்த மகன்தான். அவன் இறந்த மறுகணமே அவளோட கடந்த கால தியாகம், நிகழ்கால உழைப்பு, எதிர்கால கனவு எல்லாமே அர்த்தமற்றதாகி விடுது. அந்த 2 நிமிஷ அலட்சியம் 9 மாச வலிய மட்டும் இல்லாம அந்த தாயோட எஞ்சிய வழக்கையே ஒரு குமுறுட்டுல தள்ளிடுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா இது கேட்கும்போது எனக்கு ஒரு மாற்று சிந்தனை தோணுது. ஒரு நிமிஷம் இதை பத்தி யோசிங்க. எந்த ஒரு மனுஷனும் காலையில வண்டி எடுக்கும்போது இன்னைக்கு நான் விபத்துல சிக்கிக்குவேன் அப்படின்னும் இல்ல இதுதான் என் கடைசி பயணம் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. நிச்சயமா இல்ல. யாருக்கும் வேணுமென்றே இறக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறது இல்ல. நம்ம எப்பவுமே இது எனக்கு பழக்கப்பட்ட சாலை தானே, பக்கத்துல தானே உள்ள கடைக்கு போறோம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். இந்த பழக்கமான அப்படின்ற உணர்வு எப்படி ஒரு மாயான பாதுகாப்பு நமக்கு தருது? இது எப்படி மனித மூளையை ஏமாத்துது? இது ஒரு மிக முக்கியமான உளவியல் கேள்வி. மனித மூளையில ஹாபிச்சுவேஷன் அப்படின்னு ஒரு செயல்பாடு இருக்கு. அதாவது ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யும்போது மூளை அதுக்கு பழகி போய் மறத்து போயிடுது. ஓ, அப்ப மூளை ஒரு ஆட்டோ பைலட் மூடுக்கு போயிடுதா? ஆமா,
மூளை தனது ஆற்றலை மிச்சப்படுத்துறதுக்காக பழக்கமான பாதைகள்ல நாம பயணிக்கும்போது ஆட்டோ பைலட் மோடுக்கு மாறிடுது. 100 முறை ஒரு சாலையில நீங்க எந்த விபத்தும் இல்லாம போயிட்டு வந்துட்டா 101வது முறையும் அது பாதுகாப்பானதுதான் அப்படின்னு உங்க மூளை தன்னிச்சையா ஒரு முடிவுக்கு வந்துருது. இந்த மூளையோட தந்திரம் தான் இவ்வளவு தூரம் தானே, இது ஏன் ஏரியா தானே, எனக்கு தெரியாத முட்டுச்சந்தா அப்படின்னு நம்மள ஹெல்மெட்டை தவிர்க்க வைக்குது. கரெக்ட். ஆபத்தில்ல அப்படின்ற எண்ணம் ஆபத்தானதல்ல. ஆனா எனக்கு எதுவும் நடக்காது அப்படின்ற அந்த அதீத நம்பிக்கை தான் எல்லாவற்றுக்கும் மூல காரணம். விபத்துகள் ஒருபோதும் அறிமுகமில்லாத நபர்களுக்கோ அல்லது அறிமுகமில்லாத சாலைகள்ல மட்டுமே நடக்கிறதில்ல இல்லையா? எக்ஸாக்ட்லி. மேலும் விபத்துகள் ஏழை பணக்காரன் அப்படின்ற எந்த வர்க்க பாகுபாட்டையும் பார்க்கறதில்ல அப்படின்றதுக்கு புத்தகத்துல ஒரு மிக சிறந்த உதாரணம் இருக்கு. ஒரு சர்வதேச கிரிக்கெட் வீரரோட கதை. அவர் சாதாரண மனிதர் அல்ல, கோடிக்கணக்கான மக்களோட அபிமானத்தை பெற்றவர். மகனை இழக்க நேரிட்டது. அந்த இடத்துல அவரோட புகழோ, அவர் பேட்டியில அடிச்ச சதங்களோ, இல்ல அவரோட வங்கி இருப்போ எந்த உதவியும் செய்யலையே. அதுதான் சாலையோட இயற்பியல் விதி. இரும்பும் சதையும் மோதிக்கும்போது அது எந்த உடலோ அந்த உடலோட சமூக அந்தஸ்து என்னவோ அப்படின்றது சாலை பாக்குறதில்ல. விபத்து நடக்கிற அந்த நொடியில ஒரு சர்வதேச கிரிக்கெட் வீரரோட மகனும் அந்த வீடு கூட்டும் தொழிலாளியோட மகனும் சாலையோட பார்வையில ஒண்ணுதான். உண்மைதான். நாம நமக்குள் உருவாக்கிக்கிற அந்த மாயையான பாதுகாப்பு உணர்வு நிஜ உலகத்துல எந்த ஒரு கவசத்தையும் நமக்கு தர்றதில்ல. இந்த மாயையான பாதுகாப்பு உணர்வு நமக்கு மட்டும் ஆபத்தை ஏற்படுத்துறதில்ல, நமக்கு தெரியாமலேயே இதை நாம அடுத்த தலைமுறைக்கும் கடத்துறோம் அப்படின்றது தான் என்ன ரொம்பவே அச்சுறுத்தும் விஷயமா இருக்கு. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. நம்ம வண்டி ஓட்டும்போது வீட்டின் பின்னிருக்கையில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளை பத்தி நாம எப்போதாவது சிந்திக்கிறோமா? வீட்டின் காலை வெளிச்சத்தை போல நமது இருப்பை குழந்தைகள் மிக சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. ஆனா நாம கார்லயோ பைக்லயோ போகும்போது அவங்க அமைதியா நம்மள கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இல்லையா? ஆமா, பின்னிருக்கை அப்படின்றது ஒரு நகரும் வகுப்பறை, அதாவது ஒரு மூவிங் கிளாஸ் ரூம். குழந்தைகள் பெரும்பாலும் நீங்க சொல்றதை கேட்டு நடக்கிறதில்ல, நீங்க செய்யறத பார்த்து பழகுறாங்க. ஒரு குழந்தை வீட்டின் பின் இருக்கையில உட்கார்ந்து தன் தந்தை அல்லது தாய் வண்டி ஓட்டுறத பார்க்கும்போது அவங்க எதையும் போக்குவரத்து விதிமீறல் அப்படின்னு பார்க்கறதில்ல. எக்ஸாக்ட்லி. அப்பா சீட் பெல்ட் அணியாம வண்டியை ஸ்டார்ட் செய்யறதையோ, அம்மா வண்டி ஓட்டும்போது ஒரு கையால ஸ்டீரிங்கை பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையால மொபைல்ல பேசுறதையோ அவங்க தவறு நினைப்பதே இல்ல. பெரியவங்க இப்படிதான் இருப்பாங்க, சாலைனா இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு அதை இயல்பாவே தங்கள் மூளையில பதிவு செஞ்சுக்கிறாங்க. இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. அதாவது வார்த்தைகளால நாம அவங்களுக்கு கற்பிக்கும் பாதுகாப்பாக இரு அப்படின்ற தத்துவத்தை நம்முடைய செயல்கள் அடித்து நொறுக்கி விடுகின்றன. இது நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. இதை இன்னும் சற்று ஆழமா பாருங்க. நீங்க காவல்துறை அதிகாரிகள் இல்லேன்னு தெரிஞ்ச உடனே ஹெல்மெட்டை கழட்டி வண்டியோட முன்னாடி வைக்கும்போது உங்க குழந்தை என்ன கத்துக்களு? பாதுகாப்பு அப்படின்றது உயிரை காக்க அல்ல, அது போலீஸ் கிட்ட இருந்து அபராதத்தை தவிர்க்க மட்டுமே அப்படின்ற மிக ஆபத்தான பாடத்தை அவங்க கத்துக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. நீங்க சிக்னல்ல மஞ்ச விளக்கு எரியும் போது, வேகத்தை அதிகரிச்சு தாண்டும் போது, விதிகள்ல எப்போதுமே ஒரு சின்ன சலுகை இருக்கு, தப்பிச்சு செல்வதுதான் சாமர்த்தியம் அப்படின்னு அவங்க மனசுல ஆழமா பதியுது. நீங்க உங்க கையாலே உங்க குழந்தைங்களோட எதிர்கால பாதுகாப்ப குழி தோண்டி புதைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா. அதனாலதான் புத்தகத்துல ஒரு குறிப்பிட்ட வாக்கியம் என்னை ரொம்பவே சிந்திக்க வச்சுது. அது வெறும் எழுத்துக்களாலான வாக்கியம் அல்ல, ஒவ்வொரு வீட்லயும் உள்ள குழந்தைங்களோட மௌனமான குரல் அது. அது என்ன வாக்கியம்? அப்பா, நீங்கள் வண்டி ஓட்டும்போது ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணியுங்கள், நாங்கள் உங்களுக்காக காத்திருப்போம். அதாவது, பாப்பா, wear your helmet and fasten your seat belt when you drive. We will be waiting for you. ஆமா, இந்த ஒரு வாக்கியத்துக்குள்ள இருக்கிற உணர்வு பூர்வமான அழுத்தம் உலகத்துல உள்ள 1000 போக்குவரத்து விழிப்புணர்வு பலகைகளை விட அதிக சக்தி வாய்ந்தது. கண்டிப்பா. ரொம்ப ஆழமான, அதே சமயம் மனதை உலுக்கும் வாக்கியம் அது. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம தினமும் ஓட்டுற அந்த சாலைக்கும் நமக்காக காத்திருக்கும் அந்த வீட்டுக்கு உள்ள அடிப்படை வித்தியாசம் என்ன அப்படின்றத நம்ம எப்படி தொகுத்து சொல்றது? இது மிக கடினமானது. சாலை அப்படின்றது உங்க வண்டியோட வேகத்தை மட்டுமே நினைவில் கொள்ளும். அந்த வேகம் எவ்வளவு, நீங்க எந்த பாதையில போனீங்க, யார முந்தி சென்றீங்க அப்படின்றத மட்டுமே அது ஒரு டேட்டாவா பதிவு செய்யும். ஆமா. அடுத்த மழைக்கோ அல்லது அடுத்த நாள் வெயிலுக்கோ அதுவும் அழிஞ்சு போகும். ஆனா உங்க வீடு உங்களோட திரும்புதலை மட்டுமே நினைவில் கொள்ளும். அது டேட்டா அல்ல, அது உணர்வு. எக்ஸாக்ட்லி. சாலைக்கு இரக்கம் கிடையாது, அது வெறும் பௌதீக விதிகளால் ஆனது. ஆனா வீட்டுக்கு அப்படிப்பட்ட எந்த விதிகளும் கிடையாது. அங்க பாசமும் காத்திருப்பும் மட்டுமே இருக்கு. அந்த பாசத்தோட ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டா நாம ஒருபோதும் சாலையில ஆட்டோ பைலட் மோட்ல கவனக்குறைவா பயணிக்க மாட்டோம். 100க்கு 100 உண்மை. ஆக
இந்த விரிவான அலசலோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். சையத் அப்துல் ஹக்கீம் எழுதின ஹர்கார் சே ஏக் சைனிக் புத்தகத்தோட 2வது அத்தியாயத்தை நம்ம முழுமையா உரித்து பார்த்துட்டோம். ஆமா, ரொம்ப ஆழமான ஒரு அலசல் இது. நாம இன்னைக்கு விவாதிச்ச விஷயங்களை சுருக்கமா தொகுத்து பார்த்தா, ஒவ்வொரு பயணத்தின் பின்னும் ஒரு வீடு இருக்கு. நீங்க கடந்து செல்ற ஒவ்வொரு மனிதரும் வெறும் கம்ப்யூட்டர் கேரக்டர்கள் அல்ல. அவங்க யாரோ ஒருவரோட எதிர்பார்ப்பையும் அன்பையும் பல வருட கனவுகளையும் சுமந்து செல்ற நிஜ கதாபாத்திரங்கள். எக்ஸாக்ட்லி. நீங்க வீட்டை விட்டு வெளியேறும்போது முதுகுக்கு பின்னால சுமந்து செல்வதா நாம முதல்ல பேசின அந்த குடும்பத்தோட எதிர்பார்ப்பு அப்படின்ற கண்ணுக்கு தெரியாத பை நீங்க வண்டியை ஸ்டார்ட் செஞ்ச உடனே மறைஞ்சிடக்கூடாது. நீங்க வீடு திரும்புற வரைக்கும் அந்த பையோட கனம் உங்க தோள்கள்லயே இருக்கணும். அதுதான் உங்களை பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கும் கவசம். இறுதியாக உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன் வச்சு இந்த விவாதத்தை நிறைவு செய்ய விரும்புறேன். இன்னைக்கு காலையில நீங்க உங்க வண்டியை எடுத்தப்போ உங்க குழந்தைகள் உங்களை பின்னிருக்கையில இருந்தோ அல்லது வீட்டு வாசல்ல இருந்தோ அமைதியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? இன்னைக்கு உங்களோட பயணம் அவங்களுக்கு என்ன பாடத்தை கத்துக் கொடுத்தது? வெறும் 2 நிமிஷம் சீக்கிரம் செல்வதற்காக அல்லது ஹெல்மெட் அணியிற அந்த 1 நிமிஷ சோம்பேறித்தனத்துக்காக அவங்களுக்காக நீங்க பல வருடங்களா கஷ்டப்பட்டு கட்டி எழுப்பும் உங்க உயிரையே பணயம் வைக்கலாம் அப்படின்ற ஆபத்தான பாடத்தை நீங்களே அறியாம அவங்களுக்கு கத்துக் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? இது வெறும் போக்குவரத்து விதி அல்ல. இது உங்க தலைமுறைக்கு நீங்க கடத்தும் வாழ்க்கை முறை. இத பத்தி சற்று அமைதியா சிந்திச்சு பாருங்க. நீங்க யாருக்காகவோ இல்லைனாலும் அந்த கண்ணுக்கு தெரியாத பைக்குள்ள உங்க வரவுக்காக காத்திருக்கும் அந்த மௌனமான குரல்களுக்காவது பாதுகாப்பாக பயணியுங்க. அடுத்ததொரு சிந்திக்க வைக்கும் அலசலில் சந்திப்போம். விடைபெறுகிறோம். நன்றி.